சாமி ஆடுதல், அருள்வாக்கு சொல்லுவது உண்மையா? யாருக்கு சாமி வரும்? நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருப்பது போல, இந்த உலகிலும் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின்மை இரண்டும் உள்ளது. சிலர் சாமி ஆடுதல், அருள்வாக்கு போன்ற விஷயங்களை உண்மையாக நம்புகின்றனர். ஆனால் மற்றவர்கள் இதை முழுவதும் பொய் என்றும் கூறுகின்றனர். ஆனால் மனிதனை விட ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பும் மக்கள் அதிகம். சாமி ஆடுதல் எப்படி நடக்கிறது? சில நேரங்களில் பக்தி, இசை, உடுக்கை சத்தம் மற்றும் மனநிலை ஆகியவற்றால் ஒருவருக்கு பரவச நிலை ஏற்படலாம். அந்த நேரத்தில் அவர்கள் தங்களை மறந்து ஆட ஆரம்பிப்பார்கள். சிலர் அந்த நிலையில் அருள்வாக்கு சொல்லுவார்கள். சிலர் பேசாமல் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். சாமி வரவழைக்க சில முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதல் பாடல்கள் மூலம் அழைப்பது, இரண்டாவது உடுக்கை அடித்து அழைப்பது, மூன்றாவது தன்னை மீறிய ஆனந்த நிலை. சில நேரங்களில் கெட்ட சக்தி போல நடக்கும் சம்பவங்களும் இருக்கலாம். அவர்கள் கோவிலில் அல்லாமல் வெளியே ஆடுவார்கள். அருள்வாக்கு என்பது என்ன? பழமையான காலத்திலிருந்தே சிலர் தெய்வத்தின் பேரில் நல்லதும் கெட்டதும் கூறுவார்கள். இன்றும் கிராமங்களில் பண்டிகை காலங்களில் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. மழை இல்லாத போது அல்லது பிரச்சனை வந்தால் சாமி ஆடும் நபர்களிடம் அருள்வாக்கு கேட்பது வழக்கம். ஆனால் இது உண்மையா அல்லது மனநிலையின் விளைவா? இதற்கான பதிலை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.